إن الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أوصيكم عباد الله وإياي بنفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون بلسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இன்னும் நல்லோர் எல்லோர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கிருந்த போதிலும் என்ன செய்த போதிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்குமாறும் முதலில் என்னையும் அப்பால் உங்களையும் வசியத்தையும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ஒரு பரக்கத் பொருந்திய இடத்துல, பரக்கத்துக்குரிய ஒரு நாளில, அல்லாஹ்வுடைய மாளிகையில ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ரஜப் இது அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் இது என்னுடைய மாதம், ரமலான் இது என்னுடைய உம்மத்துக்குரிய மாதம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்தான மாதத்திலும் உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த மாதங்கள் வருவதற்கு முன்னாலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த பிரகாரம் துஆவிலும் கூட விட்டுவிடவில்லை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்துல பரக்கத்து செய்வாயாக, எப்படியாச்சும் ரமலான எங்களுக்கு அடைய செய்வாயான்னு சொல்லி துஆவுல கூட நாங்க விட்டு வைக்கல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது தஹியத்துல் முஸ்லிம் காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாக்குவானாக. இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும்
பரக்கத்தும் உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ரெண்டு பேர் திருமண பந்தத்தில் இணையும் போது அங்கு சொல்லித் தரப்படக்கூடியது, நாங்க அவளை பார்த்து வாழ்த்து சொல்லக்கூடியது, பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. யாராச்சும் ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லும் போது அதை கேட்ட உடனே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. எங்களோட வாயில் அதிகமாக நாங்க புலங்கக்கூடிய, துஆவுல கேட்கக்கூடிய, இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து நாங்க சலாம் சொல்லக்கூடிய நேரத்துல கூட அந்த காணிக்கையிலும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய வார்த்தை பரக்கத்தாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை வேணுமானால் என்னுடைய நாவளவுல இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது என்னோட வாழ்க்கையில வர வேண்டியது, நாங்க அடைஞ்சு கொள்ள வேண்டியது, என்னுடைய இன்பத்தை சுவையை நாங்க காணணும். இருந்தாலும் இந்த பரக்கத் என்ற அபிவிருத்திய அல்லாஹ்வுடைய அருள அதை விட்டு நாங்க தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாவளவுல இருந்து கொண்டு தான் இருக்கு, அது எங்களை விட்டு தூரமாக இல்ல. ஆனா வாழ்க்கையில அது எங்களை விட்டு தூரமாக இருக்கிறதால எங்களை அறியாமலே நாங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நிம்மதி கிடைக்குது இல்ல. நல்ல இடத்துல பார்த்து முடிச்சோம், ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல. கை நிறைய இருக்கு, சொத்து செல்வங்களும் நிறைஞ்சு போயிருக்குது. ஆனா குடிசையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த அன்பும் சந்தோஷமும் பாசமும் கிடைக்குது இல்ல. உணவுக்கும் பஞ்சம் இல்ல, பொருளுக்கும் பஞ்சம் இல்ல, எல்லாமே நிறைஞ்சிருந்தும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்ல என்றதை சிலவங்க வாயால சொல்லிடுவாங்க, சிலவங்க சொல்லாம மனசுல புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் வாழ்க்கையில பரக்கத்து இல்ல என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா துஆக்களிலும் அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை வேண்டியிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருளாதாரத்தை வச்சு, வெளிரங்க சொத்து செல்வங்களை வச்சு, என்னிடத்துல இவ்வளவு இருக்குது, பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இத்தனை வாகனம் வீடு வாசல் இருக்கின்றது, இத்தனை சொத்து செல்வங்கள் தொழிற்துறவுகள் இருக்குது, இதை வச்சு பரக்கத் முடிவு செய்யப்படுகிறது கிடையாது. பரக்கத் இந்த விஷயத்துல ஏழை பணக்காரருக்கு பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் எந்த மனிதருக்கு அந்த பரக்கத்துடைய வாசலை திறந்து விடுவானோ, அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், பாமரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அந்த நிம்மதி, சந்தோஷம், ராஹத்து அந்த மனுஷரை அடைத்து தீர்வார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பரக்கத் என்பது வெளிரங்க பொருளாதார அபிவிருத்தியோ சொத்து செல்வத்துடைய அபிவிருத்தி வைச்சது அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த அருட்கொடையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு நிரப்பமாக கிடைப்பதோட அதிலிருந்து நிம்மதி சந்தோஷத்தை அடைந்து இம்மையும் மறுமையும் தயார் செய்து கொள்கிறான்னு சொன்னால் இவருக்கு கொடுக்கப்பட்டது பரக்கத்து. அது அவருடைய ஆயுளாக இருக்கட்டும், அவர் கற்ற இல்மு அறிவாக இருக்கட்டும், அவர் சம்பாதித்த சொத்து செல்வமாக இருக்கட்டும், அவருடன் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பங்களாக இருக்கட்டும், எது வேணுமாக இருந்தாலும் சரி, இதுல பரக்கத் இருக்குது என்று சொன்னா அல்லாஹ் செய்த கொடுத்தவற்றிலிருந்து அவர் இம்மையையும் மறுமையையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றார். இம்மைக்கும் மறுமைக்கும் தயாரிப்புக்கு இந்த கொடுக்கப்பட்ட ஆயுள் அல்லது இல்மு அல்லது சொத்து செல்வங்கள் அல்லது மனைவி மக்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கிறார்கள் சொன்னால் இது இவருக்கு செய்யப்பட்ட பரக்கத்து. இதற்கு மாற்றமாக எல்லாமே நிரப்பமாக இருக்குது, நிறைய இருக்குது, தொழிற்துறவுகள் நிறைய இருக்குது, வாகன வசதிகள் நிறைய இருக்குது, வீடு வாசல்கள் பெருசு பெருசா இருக்குது. ஆனா இதை கொண்டு இவர் ஆகிரத்துக்கு மறுமைக்கு தயார் செய்தது தடையாக இருக்குது. அதற்குரிய நேரம் கிடைக்குது இல்ல. ஐவேளை பருளு தொழுகையில தொழுகிறதாக இருந்தா கூட, நிம்மதியா தொழுகிறதா இருந்தா கூட மனசுல ஒரு ஒருமைப்பாட்டோட செய்ய முடியாம இருக்குது. புனிதமான ரமலானுடைய காலத்தை முன்னோக்குறோம்.
ரமலான் வருவதற்கு முன்னால இருந்து இமாம்கள், ஹதீபுகள், மிம்பர் மேடைகள்ல இருந்து எல்லா சபைகளிலும் அழகான முறையில ஹதீத்களை கொண்டு, குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு அந்த ரமலானுடைய பெருமதியை அதை எப்படி கழிக்கணும், அதுல இருந்து என்னென்ன நாங்க அடைஞ்சு கொள்ளணும் நிறையவே சொல்லி தருகின்றார்கள். என்றாலும் ரமலான் வந்துட்டுன்னு சொன்னா என்னுடைய நேர காலங்கள் அதுக்கு இடம் கொடுக்குது இல்ல, என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் இடம் கொடுக்குறாங்க இல்ல, என்னுடைய சொத்து செல்வம் அதுக்கு இடம் கொடுக்குது இல்ல. காரணம் பரக்கத் இல்ல. அதனாலதான் அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், ஷஅபான் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்து செய்து யா அல்லாஹ். பரக்கத்துன்றது பணத்துல மாத்திரம் கிடையாது, செல்வத்துல மாத்திரம் கிடையாது, தன்னுடைய ஆயுள்ல கொடுப்பதும் பரக்கத்து தான், தன்னுடைய ஆரோக்கியத்துல கொடுப்பதும் பரக்கத்து தான், தன்னுடைய உள்ள நிம்மதி சந்தோஷத்துல கொடுப்பதும் பரக்கத்து தான். இந்த ரஜப் மாசத்திலும் ஷஅபானுடைய மாசத்திலும் பரக்கத்து செய்து யா அல்லாஹ். ரமலான்ல பரக்கத்தை கேட்கல, ரமலான் எப்படியாச்சும் அடைய செய்து யா அல்லாஹ். ஏன்னா அது அந்த மாதம் முழுக்கவே பரக்கத்துக்குரிய மாதம். ரஜபுலையும் ஷஅபான்லையும் இவருக்கு பரக்கத்து ஆரோக்கியத்துல, ஆபியத்துல, தொழிற்துறவுல இருந்தா தான் அந்த ரமலான பரக்கத்துடைய ரமலான நிம்மதியை அடைஞ்சு கொள்வாரு. இல்ல நோம்ப பிடிச்சிட்டு பறந்து பறந்து ஓடணும், பெருநாளைக்கு தேடணும். அது சிலவங்க கஷ்டமான தொழில் செய்வாங்க, உடலை வருத்தி செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும். சிலவங்க நோமலா இருந்து லேசாக செய்யற வேலையாக இருந்தாலும், ஆனா என்ன வேலையாக இருந்தாலும் அது வெறுமனமே தன்னுடைய சிந்தனைய மூளைய பாவிச்சு உட்கார்ந்து செய்யற வேலையாக இருந்தாலும் அதுல கூட ஒரு டயர்டு இருக்கத்தான் செய்யும். காலையில இருந்து மாலையில ஒரே சேர்ல இருந்து கொண்டு வேலை பார்த்துட்டு வந்து பள்ளியில தராவி தொழுறா அவரு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் இமாம் நீண்ட சூறாக்களை ஓதிட்டு பாரமா தான் இருக்கும். அது உடலை வருத்தி செய்யறது, சும்மா உட்கார்ந்து செய்யற அந்த வித்தியாசம் கிடையாது. அன்பார்ந்தவர்களை இதுக்கு தயாராக சொல்லித்தான் யா அல்லாஹ் ரஜபுலையும் ஷஅபான்லையும் பரக்கத்து செய்து யா அல்லாஹ். ரமலான் எப்படியாச்சும் அடைய செய்து யா அல்லாஹ். அந்த பரக்கத்துகள் இந்த ரமலான்ல வேலை செய்யும், இவர் அமல் செய்ய வைக்கும், நிம்மதியாக நின்று வணங்க செய்யும், குர்ஆன் திலாவத்துகள் அதிகமாக ஓத செய்யும், விக்ருகள் தௌபாவுல் அதிகமாக இலச்சை இல்ல. ஏனைய மாசங்களை போல ஏதோ பள்ளியில தொழிலிக்கிறாங்க, நானும் ஓடி போயிட்டு தொழுவிட்டு வருவோம், பள்ளியில ஒரு பயம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வருவோம், அரவாசி தூக்கம் அரவாசி முடிச்சு கொண்டு. அன்பார்ந்தவர்களே, ஏனைய மாதங்களை போல ஒரு மாதமாக இருந்துன்னு சொன்னா இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு பயான்களும் வந்திருக்கிறது. ரமலான் வரக்கூடிய நேரத்திலே அந்த பேரை சொன்னாலே மனசுல ஒரு குதூகலிப்பு, சந்தோஷம். காரணம் அந்த மாசத்துல அவ்வளவு பரக்கத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அபிவிருத்திகளை வச்சிருக்கிறான். உடல் ரீதியாக, உள ரீதியாக, சொத்து ரீதியாக, செல்வ ரீதியாக, குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்துக்குமே தேவையான அந்த பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருந்தோம். ஏனைய மாதங்கள் ஒரு மாதமாக அதை நாங்க விளங்கி அதே மாதிரி தயார் செய்யறதால அந்த மாசமும் எப்படியோ கழிஞ்சிடுது. ரமலான் எப்படி வந்துன்னு தெரியா, எப்படி போகணும்னு தெரியா, நாங்க பிரயோகிக்கக்கூடிய வாசை இல்ல. ரமலான் எப்படி வந்தன்னு தெரியும், எப்ப வந்தன்னு தெரியும், நான் அதுல என்ன செஞ்சணும் தெரிஞ்சிருக்கணும். யா அல்லாஹ், போன ரமலான்ல ஒண்ணும் செய்ய கிடைக்கல, இந்த ரமலான்ல என்னையாச்சும் செய்ய தௌஃபீக் செய்து யா அல்லாஹ்னு கேட்கிறோம். ஆனா இந்த ரமலான் வந்தாலும் அதே மாதிரிக்கு எப்படி வந்தது தெரியா, எப்படி போனன்னு தெரியா, திருப்பி அடுத்த ரமலான் எதிர்பார்க்கிறா. அதுல நாங்க இருப்போமா? ரமலான் வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நாங்க இருப்போமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மூலமாக தரக்கூடிய இந்த பரக்கத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கே ரஹ்மத்தாக வந்தவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல கேட்டு கேட்டு பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் நீங்களும் சம்பாதிக்கிறோம், ஆனா பாருங்க வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம், நிம்மதியை நாங்க காண்றோம் கிடையாது. ஏன்? பரக்கத் இல்லாமலுக்கு எடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆயுள்ள ஒரு மனிதனுடைய ஆயுள்ள அல்லாஹ் பரக்கத்து செய்யறன்னு சொன்னா அவரை அந்த எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தௌஃபீக் செய்யறான்னு சொன்னா என்னுடைய வாழ்நாள்ல பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. அதிகமான இமாம்களை எங்களோட முன்னோர்களை நாங்க பார்க்கலாம். என்னோட மதுஹபுக்குரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட மதுஹப்ல இருக்கக்கூடிய பெரும் இமாமான இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆனுக்கு அடுத்ததாக நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட புகாரி ஷரீஃப் அதிலின இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை எடுத்துக்கொள்ளலாம்.
இவங்க எல்லாம் குறுகிய காலம் உலகத்துல வாழ்ந்தவங்க. ஆனா இவங்களுடைய சேவைகள் எடுத்துக்கொண்டு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இவங்க வாழ்ந்த காலத்துக்கும் இவங்க செஞ்ச சேவைக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க எழுதி உம்மத்துக்காக வேண்டி எழுதி அர்ப்பணிச்ச அந்த கிதாபுகள், அந்த ஜில்துகளுடைய தொகுப்புகளுடைய அளவையும் இவங்க வாழ்ந்த வாழ்நாள் காலத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா சம்பந்தமே கிடையாது. ஏன்டா இது எழுதின அளவுகளை நாங்க கணக்கெடுத்து பார்த்தா இவங்க வாழ்ந்த காலத்தை போல இன்னொரு காலம், அது மாதிரி ஒரு காலம் கொடுத்திருந்தா தான் இது சாத்தியமாகும். ஆனா இந்த மக்களுடைய அந்த பரக்கத்து, வாழ்நாள் அல்லாஹ் செய்த பரக்கத்து, அந்த தாய் தந்தர்களுடைய துஆ உம்மத்துக்கு சேவை செஞ்சுட்டு போனாங்க. வரலாறு இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய ஆயுள்ள பரக்கத்து செய்தான். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயுள்ள பரக்கத்துன்றது இதுதான். நிறைய காலம் வாழ்ந்துட்டு போனாங்க சொல்றது கிடையாது. நிறைய காலம் அல்லாஹ் இவரை கொண்டு உம்மத்துக்கு பிரயோசனம் கொடுத்தான். தானும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவர் மூலமாக உம்மத்தும் இவருடைய அடிச்சுவடுகள்ல இருந்து அதை எடுத்து நடக்கிறதுக்கு குடும்பங்களாக இருக்கலாம், உம்மத்தினர் எல்லாருமே தயார். அவருடைய ஆயுட்காலத்தை வீணாக்கல்ல அல்லாஹ் இல்ல பரக்கத்து செய்திருந்தான். கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த ஆயுட்காலத்துல பரக்கத்து செய்வான். குறுகிய கால வாழ்க்கை நிறைய சேவை. இதே மாதிரி ஒரு மனுஷன் இந்த ஆரோக்கியத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்தராக இருந்தா நினைச்ச பிரகாரம் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னு சொன்னா இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். இவரோட உடம்புல ஆரோக்கியம், நினைச்ச நேரத்துல சாப்பிடலாம். ஆகுமான ஹலாலான எந்த ஒன்றையும் நினைச்ச நேரத்துல சாப்பிட்டு தன்னுடைய உடல்ல சக்தி எடுத்துக்கொண்டு ரப்புக்கு முன்னால நிக்கலாம், ரப்புக்காக வேண்டி நடக்கலாம், ரப்புக்காக வேண்டி ஓடலாம், ரப்புடைய பாதையில தியாகம் செய்யலாம். இது இவருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்து. அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வதாக இருந்துச்சுன்னா இவருக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய மனைவிமார்கள், இது இல்ல. இவர்களுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கொண்டு கண்குளிர்ச்சி இவருக்கு கிடைக்குதா? மார்க்கம் சொல்லக்கூடிய கண்குளிர்ச்சி இந்த பிள்ளைகளை கொண்டு, இந்த மனைவி மக்கள் குடும்பத்தை கொண்டு இவருக்கு கிடைக்குதா? அவர்களை பார்க்கக்கூடிய உள்ளத்துல சந்தோஷம் வருதா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து சொன்னா இவருக்கு குடும்பம் பிள்ளைகள்ல பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி சில மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்துல பரக்கத் செய்யறது, பொருளாதாரத்துல பரக்கத் செய்யறது. அதை எதை கொண்டு முடிவு செய்யலாம்னு சொன்னா அந்த பொருளாதாரம் முதலாவது இவருக்கு பிரயோசனமானதாக இருக்கணும். இரண்டாவது அது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கணும். முந்தி கொஞ்சம் சின்ன சாதாரண வியாபாரம் செய்தாரு, மாஷா அல்லாஹ் நல்ல பெரிய லெவல்ல வந்துட்டாரு. அவருடைய ஜகாத் கடமைகள்ல இருந்து ஏனைய காரியங்களை சரிவர நிறைவேற்றார். சதக்கா தானம் தர்மங்கள்ல எந்த குறைவு செய்யல அந்த மனுஷன். அதை இன்னும் இரட்டிப்பாக்குறாரு, 1 2 2 4. ஆனா இதெல்லாம் செய்யறதோட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார் தானே, இவருக்கு அல்லாஹ்வுடைய வழியில அனைத்து வித நல்ல காரியங்கள்லையும் அந்த செல்வத்தை செலவழிக்கிறதுக்கு தௌஃபீக் செய்யலாம். இதுதான் செல்வத்துக்குரிய பரக்கத். நல்ல சொத்து செல்வத்தை கொடுத்தான், நிரப்பமாக கொடுத்தான், வளர்ச்சி செய்து கொடுத்தான், அதை 1 2 2 4 பல மடங்கு அதை அபிவிருத்தி செய்து கொடுத்தான். அதை விட ஒரு பெருசாக அல்லாஹ் இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறையில நல்ல பல கயிறுகள்ல நலவுகள்ல செலவழிக்கிறதுக்கு இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் பயன்படுத்துறான். இதான் பெரிய பரக்கத். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய அமல்ல அல்லாஹ் பரக்கத் செய்யறது அப்படின்னு சொன்னா இவர் அமல் அதிகமாக செய்ய 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 அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிச்சுட்டு போகணும். நிறைய தொழுகிறோம், நிறைய இபாதத் செய்றோம், நிறைய என்னென்ன காரியம் செய்யறோம் கிடையாது. எந்த அளவுக்கு அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும், நான் இவ்வளவு செஞ்ச அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானோ தெரியா, நான் இவ்வளவு தொழுகிறேன், நாளை மறுமையில என்ன தொழுகைய பழைய புடவைய சுருட்டி வீசுறது போல அல்லாஹ் வீசிடாம இருந்துடணும். செய்ய 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 அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமாகுது. செய்து நான் இவ்வளவு செஞ்சிட்டேன், எனக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் திருப்தி அடையிற கிடையாது. அமல் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்குதா, இவருக்கு அல்லாஹ் அமல்ல பரக்கத் செய்திருக்கிறான். இவருடைய அமல்
இவருக்கும் பிரயோசனம் அளிக்கும். இவரோட உட்காரக்கூடிய, இவரோட சேரக்கூடிய, இவரோட புலங்கக்கூடிய எல்லாருக்கும் பிரயோசனம் அளிக்குன்னு சொன்னா அல்லாஹ் இவருடைய அமல்ல அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த பரக்கத் இந்த வார்த்தைக்கு நாங்க பொருள் தேட போனோம்னு சொன்னா பெரிய விசாலமான ஒரு வாசல். அது என்னோட நிக்கிறதுல, நடக்கிறதுல, தூங்குறதுல எல்லாத்திலையும் காட்டுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு தனி நபருக்கு சொந்தமானதோ, ஒரு ஜமாத்துக்கு சொந்தமானதோ, ஒரு நாட்டுக்கு சொந்தமானதோ கிடையாது. முழு உம்மத்துக்கும் சொந்தமான இந்த பரக்கத்து ஒவ்வொரு தனி நபரும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஜமாத்தும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நாடும் எடுத்துக்கொள்ளலாம், முழு இஸ்லாமிய உம்மத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பரக்கத்தை. ஆனா இந்த பரக்கத்தை விட்டு நாம் மிச்சம் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு இந்த பரக்கத்தை நிறைய அளவுல எடுத்துக்கொள்ளதுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது. அவனோட காரியங்கள்லாம் லேசா இருக்குது. இந்த பரக்கத்தை அள்ளி சுமக்கிற அளவுக்கு தொழில்துறவுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல இருந்து கொண்டிருக்குது. என்றாலும் இந்த பரக்கத்து இல்லாததால இவ்வளவு நிரப்பமான சொத்து செல்வம் எல்லாம் இருந்தாலும் உள்ளத்துல ஏதோ ஒரு பக்கருடைய ஏழ்மையுடைய தனம் மறைஞ்சிருந்து கொண்டுதான் இருக்கு. ஏழையாயிடுவனோ, திடீர்னு எல்லாம் இல்லாம போயிடுமோ, நாளைக்கு சாதாரண மக்களை போல நடுத்தரில் நின்றுவோமோ. பரக்கத் இல்லைன்னு சொன்னா இந்த ஏழ்மையுடைய எண்ணம் சுத்தி வரைக்கும் எங்களை சுத்தி சொத்து செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து செல்வங்கள் இருந்தாலும் உள்ளத்துல இந்த பயம் மறைஞ்சிருக்கத்தான் போகுது. ஏன்? எங்களோட பரக்கத் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் ஒன்றை தொலைச்சி போட்டு இப்ப அந்த வாசல்கிட்ட நிக்கிறோம். சாவி கிடையாது. எப்ப இந்த பரக்கத்து கிடைக்குமோ அப்பதான் அந்த சாவி, அந்த வாசல் திறக்கப்படும். இல்லாட்டி அது நிம்மதி இல்லாம தான் இருக்கும். உடல் கஷ்டப்பட்டிருக்கும், எங்களோட மூளை கஷ்டப்பட்டிருக்கும், உடலை வருத்தி சம்பாதிச்சிருப்போம். ஆனா அதனால காணக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷத்தை காண மாட்டோம். ஏன்? செல்வம் வந்துச்சு, அபிவிருத்தி ஆயிடுச்சு, நிரப்பமா கிடைச்சிருச்சு, ஆனா பரக்கத்தோட சேர்ந்து வரல. அதனால அந்த தொலைச்சி போட்டு தேடிக்கொண்டிருக்கோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு தீர்வு என்ன? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கஷ்டப்படுறோம், நாள் முழுக்க நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், எங்களுடைய உடலையும் பொருளையும் நேரத்தையும் சிந்தனையும் செலவழிச்சு உலகத்துல ஏண்டிய அளவுக்கு ஏதாச்சும் ஒன்றை தேடி குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவி மக்களை பார்க்கணும், ஊருக்கு சேவை செய்யணும், எல்லாம் என்னன்னா, ஆனா எவ்வளவு முதல் போடுறோமோ அவ்வளவு லாபத்தை காண்றோம் இல்லை. ஆயுளையும் குறுகிய காலத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். சின்ன சின்ன வயசுகள்லயே மௌத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். கை நிறைய சம்பாதிச்சாலும் கடல் அளவுக்கு செலவழிக்கிறோம். நாங்க செலவழிக்கலாடி தேடி கொண்டிருக்கிறோம். ஏன்? பரக்கத்தில்லா தன்மை. அந்த சஹாபாக்கள் குடிசையில வாழ்ந்தாலும் நிம்மதியா தூங்கி எழுப்பினாங்க. ஆகிரத்தை தேடுறதுல எந்த அவங்களுக்கு தடையும் தடங்களும் இருக்கல்ல. அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றத்துல, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நிறைவேற்றத்துல, தீனுடைய விஷயத்துல அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் எந்த ஒன்றும் தடையாக இருக்கல்ல என்று குர்ஆனிய சான்றிதழ் வழங்குது. இன்னைக்கு நாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து, எல்லா அமைப்பும் இருந்து, பரவான கடமைகளை நிறைவேற்றது கூட பாருங்க நேரம் இல்லாம இருக்குது. சரி, தக்பீர கட்டினாலும் ஒரு உற்சாகத்தோட இல்ல, சோர்வோட கடமையை நிறைவேற்றிடணுமேன்றதுக்காக வேண்டி இப்படி தரப்பட்டதல்ல இஸ்லாம், இப்படி சொல்லப்பட்டதல்ல இஸ்லாம். அந்த ரப்புக்கு முன்னால நிற்கக்கூடிய நேரத்துல உற்சாகமாக கம்பீரமாக இந்த ரப்பு எனக்கு அழகான முறையில உடல் ரீதியான பொருள் ரீதியான உலக ரீதியான நியமத்துகளை அறுப்படைகளை செய்திருக்கிறான். இந்த ரப்புக்கு செய்யக்கூடிய நன்றி கடமை நான் நிற்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோட பரக்கத் இல்லாத காரணமாக நான் 8 ரக்காத் தொழுகிறதா 20 ரக்காத் தொழுகிறதா என்று சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அது தேவையில்லை, நம்ம ஒதுக்கியே வைப்போம். 8 தேவையில்லை, 20 தேவையில்லை. நான் ஒரு மனுஷன், இந்த ரப்பு என்னைய படைச்ச
படைத்திருக்கிறான். அப்பலா அக்கூனு அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நடக்கக்கூடிய ஒரு அடியானாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதான்னு சொல்லி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கால் வீங்குற அளவுக்கு தொழுது காட்டினாங்களே. அதான் அந்த அடிப்படையில் நான் ஒரு தனி நபராக இருந்து இரவை ஹயாத்தாக்கணுமே, எத்தனை ரக்காத்னாலும் தொலையலுமே, அதுக்கு கணக்கு தேவையில்லையே. ஒரு ரக்காத் தொழுதுன்னு சொன்னா, சுன்னத்தான நபிலான தொழுதுன்னு சொன்னா, அந்த ரமலானுடைய காலத்துல ஒரு பருளுடைய நன்மை கிடைக்கும். இது எதிர மாதங்கள்ல கண்டுகொள்ள முடியுமா? ஒரு பருள தொழுதுன்னு சொன்னா 70 பருளுடைய நன்மை கிடைக்கும். இது ஏனைய மாசங்கள்ல கண்டுகொள்ள முடியுமா? இதுல 8 எண்ணத்துக்கு 20 எண்ணத்துக்கு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயுள்ள அமல்ல பரக்கத் எடுபட்டுன்னு சொன்னா கணக்கு பார்த்து கொண்டிருப்போம். இந்த ரப்புக்கு முன்னால நிக்கிறதுக்கு நான் ஏன் கணக்கு பார்க்கணும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அந்த பரக்கத்தை அள்ளிக்கொள்ளணும் ரமலான்ல. ஏனைய மாசங்களை போல நாங்க கழிச்சிடப்படாது. இவ்வளவுக்கு நாங்க பரக்கத்தை இழந்து போய் நிக்கிறோம். இதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல, அவலம்மா அஸாபத்தும் முஸீபத்தும் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. 1க்கு 2ஆக 3க்கு 4ஆக சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல கேட்பாங்கன்னா, என்னத்துக்கு ஆவண்டி இப்படி எல்லாம் வருகுது கேட்டா, ஒன்றும் இல்ல, குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிக்கும், நீங்களா தேடிக்கொண்டதுதான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் பதில் சொல்றான். அதனால நாங்க இந்த பரக்கத்துடைய வாசலை விட்டு தூரமா இருக்கிறதால சம்பாதிக்கிறோம், நிறைய எல்லாம் இருக்குது. ஆனா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கலன்னு சொன்னா நாங்க ரப்பும் பக்கம் திரும்பணும். 2வது காரணம் என்னன்னு சொன்னா, பாவங்கள் தப்பு தவறுகள் அதிகரிக்கக்கூடிய நேரத்துல இப்படியான விஷயங்கள் பரக்கத்தின்மை இல்லாம போகும், பரக்கத்தின்மை உருவாகும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதியா ரிஸ்குஹா மின் குல்லி மக்கானின் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ் ஃபஅதாகல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப் பிமா கானு யஸ்னஊன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு கூட்டம் அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நல்ல பிரகாரம் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்துல நாலா புறத்திலும் செழிப்பாகவும் சீராகவும் அந்த ஊரை வச்சோம். விவசாயம் வேணுமா, வியாபாரம் வேணுமா, எல்லா துறைகள்லயும் அவங்களுக்கு பரக்கத்து. எங்க திரும்பினாலும் உணவு, எல்லா ஏற்பாடுகள் இருந்துச்சு. ஆனா பகபரத்தி அனுபவம் இல்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பாவத்தின் காரணமாக, மாறுபாடு செய்யறதின் காரணமாக புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் எப்படி நாலாபுரத்தாலே உணவை கொண்டு சுவைக்க செய்தானோ, அதே மாதிரி இந்த மாறுபாடு பாவ காரியத்தின் காரணமாக அல்லாஹ் சுவைக்க செய்தது உணவல்ல, ஹௌஃபையும் ஜூஅவையும், அதாவது பசியையும் பயத்தையும் கொண்டு சுவைக்க செய்தான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏன்? அவங்க கையால தேடிக்கொண்டது. பாவ காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை அளிக்க செய்யும். அதே மாதிரி தான் இந்த பரக்கத் இல்லாம போகிற என்று சொன்னா, எங்களோட வியாபாரங்கள் தொழிற்சாலைகள்ல நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு 2 விஷயத்தை நபி அவங்க முன்னுதாரணமாக காட்டினாங்க. அதுல ஒன்று ஹதீஸுல் குதுஸில வரக்கூடியது. அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குதுஸில, 2 பேர் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல 3வது மனுஷனாக நான் இருக்கிறேன். எது மட்டும் காலம் அவங்க உண்மையாக நீதமாக ஒருவருக்கொருவர் மோசடி செய்யாம மறைக்காம நடப்பாங்களோ அதுவரை காலம் அவங்களோட நான் இருப்பேன். எப்ப இதுல ஒன்று பொய் சொல்லையோ அல்லது அவருக்கு மறைச்சி கொண்டு ஏமாத்தையோ, 2 கூட்டு வியாபாரி பார்ட்னர்ஸ் பிசினஸ், இப்ப ஒருத்தருக்கு மோசடி செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நான் கலந்து கொள்வேன். எப்ப ரப்பு கரண்டு கொள்வானோ பரக்கத் இல்லாம போகுமோ அங்க சூழ்ச்சி செய்யறதுக்கு ஷைத்தான் வருவான், அவனுடைய வசுவாசுகளை போடுவான். இப்ப பரக்கத் எடுபட்டுடும் சொல்லி ஹதீஸுல் குதுஸில வந்திருக்குது. 2வது விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. இது அனுபவம் பூர்வமாக கண்ட ஒரு சம்பவத்தை நபி அவங்க சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனுஷர் ஒரு அதாவது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பூமியில நின்று கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு இடி சத்தத்தோட ஒரு மேகம் வருது. இப்ப அந்த மேகத்தை கவனிக்க திடீர்னு அப்படியே காத்துல தள்ளப்பட்டு ஒரு தோட்டத்தின் பக்கம் போகுது. அந்த மேகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொன்னா, என் மேகமே நீ இன்னாருடைய அந்த பூமிக்கு காணிக்கு போயிட்டு உன்னுடைய மலையை பெய்ய செய்வாயாக அப்படின்னு சத்தம் வருது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்ப இவர் இதை கவனிச்சுட்டு போறோம். அதே மாதிரி அந்த மேகம் தள்ளுப்பட்டு போனிச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லப்பட்ட இடத்துல மலையை பெய்ச்சு திரும்பி அது இருந்த இடத்துக்கு கலைஞ்சு போயிட்டுது.
இவருக்கு ஆச்சரியம். இவர் தேடி 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 அந்த இடத்தை போயிட்டு பார்த்துன்னு சொன்னா அந்த தோட்டத்துல ஒரு மனுஷன் வந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணி நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறாரு. இவரை கண்டதோட, ஏ அடியானே உங்களோட பேர் என்னன்னு கேட்டாரு. என்னடா இது ஒரு அனுபவம், ஒரு முன்னுக்கு சந்திப்பில்லாத மனுஷன் திடீர்னு வந்து பேரை கேட்கிறாரு. ஏன் நீங்க என்ன பேரை கேட்கறீங்க? அதுக்குரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி ஒரு மேகம் வந்து உருவாகிச்சு, அதுல மலை, அதாவது கரு மேகமாகிச்சு, இடி சத்தம் வந்துச்சு, அதோட பேர் சொல்லப்பட்டு நாளுடைய தோட்டத்துக்கு வந்து போயிட்டு மலை பெய்யலாம் அசரிதி சத்தத்தை கேட்டேன். அதுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதை நான் அவளை கேட்டுக்கொண்டேன். உங்களோட பேரை கேட்டா இந்த பேர், அவர் என்ன பேரை சொன்னாரோ அந்த பேரு தான் அந்த மேகத்திலையும் சொல்லப்பட்டது. இப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். சொன்னாரு, நான் ஒரு சாதாரண ஏழை மனுஷன், விவசாயம் செஞ்சு பிழைக்கக்கூடிய மனுஷன். என்றாலும் என்னுடைய இந்த விவசாயத்துடைய விளைச்சலை வந்து நான் 3 பகுதிகளாக பிரிப்பேன். ஒன்னாவது என்னுடைய எனக்கும் என் குடும்பத்துக்காக வேண்டிய ஒதுக்குவேன். 2வது பகுதியை வந்து மறுபடியும் நான் இந்த விவசாயம் செய்யறதுக்காக வேண்டிய ஒதுக்குவேன். 3வது பகுதியை வந்து ஏழை எளியவங்க, அனாதைகள், வழிபோக்கர்களுக்காண்டி வைப்பேன். எப்போ வந்து கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்லி. அன்பானவர்களே, இந்த செயல், இந்த அடுத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டிய முன்கூட்டியே இவருடைய ஏற்பாடு. கவலைப்படக்கூடியவங்களை கவலையை இல்லாம ஆக்கணும், கஷ்டப்படக்கூடியவங்களை கஷ்டங்களை போக்கணும். யாரெல்லாம் வந்து முன்கூட்டியே ஏற்பாடு செய்யறாங்களோ இவங்க வந்து அல்லாஹ்வோட வியாபாரம் செய்யற மாதிரி. இது வந்து பரக்கத்தை இழுத்து கொண்டு வரும். பரக்கத்தை சேர்க்காது, பரக்கத்தை இழுத்து கொண்டு வரும். ஒருபோதும் நஷ்டமடைய செய்ய மாட்டான்னு சொல்லிய விஷயத்தை நபி அவங்க சொன்னது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்குது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இதுவரைக்கும் வந்து பரக்கத்துனா என்ன, பரக்கத்து எதால வருவது, எதால போகுதுன்னு பார்த்தோம். இன்னும் பரக்கத்துகளை வந்து எங்களோட வாழ்க்கையில அதிகரிச்சுக்கணும்னு சொன்னா எதன் மூலமாக பரக்கத்துகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அது முதலாவது தக்வல்லாஹ். யார் இறையச்சத்தோட வாழ்வாங்களோ இவர் எப்பவும் பரக்கத்துடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல வமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் வந்து தக்வாவோட வாழ்வாங்களோ, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி எல்லா இடத்திலும் தக்வாவோட வாழ்வாங்களோ, யஜஅல் லஹு மக்ரஜா, எந்த கஷ்டம் நஷ்டம் சிரமம் இதுல இருந்து நான் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். முதலாவது. 2வது வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்தால அல்லாஹ் இவருக்கு உணவளிப்பான். அதாவது இவருடைய ஆகாரங்களுடைய தேவைகள், அது உணவாக இருக்கலாம், எடுக்கக்கூடிய மூச்சாக இருக்கலாம், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கலாம், மனசுக்குரிய நிம்மதியாகவும் இருக்கலாம். எது இவருக்கு தேவையோ அதை நினையாத புறத்தால் அல்லாஹ் கொடுப்பான் தக்வாவுடைய வாழ்க்கைக்கு பின்னால. 2வது காரணம் தான் குர்ஆனோட தொடர்பு வச்சு கொள்றது. மிக பெரிய அதாவது பரக்கத்தை கொண்டு வரக்கூடியது இல்ல, குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை சிந்திக்கிறது, குர்ஆனை ஓதுறது, குர்ஆன் பிரகாரம் அமல் செய்யறது, இது தக்வாவை கொண்டு வரும். அல்லாஹ் குர்ஆனை சொல்றா, அஃபலா ததப்பருன் குர்ஆன், நீங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? நான் உங்களுக்கு ரஹ்மத் பரக்கத்தை செய்யக்கூடிய, முஸ்லிம்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய, விளக்கம் தரக்கூடிய குர்ஆனை இறக்கி வச்சிருக்கோமே, பார்க்க மாட்டீங்களா, படிக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அதே மாதிரிக்கு 3வது காரணம் தான் அதாவது பரக்கத்தை எடுத்து வரக்கூடியது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா பிரகாரம் வாழ்றது. உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும், எச்சி துப்புறத்திலிருந்து ஆட்சி செய்து வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் இருக்குன்னு சொன்னா அந்த வாழ்க்கையில பரக்கத் இல்லாம ஒருபோதும் போகாது. பரக்கத்தோட அந்த வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரிக்கு 4வது விஷயம் வந்து நாங்க எப்பவுமே துஆவுல அந்த பரக்கத்தை கேட்கணும். துஆவுல பரக்கத்தை கேட்கணும். அல்லாஹ் அந்த துஆவை கொண்டு எங்க வாழ்க்கையில பரக்கத்தாக ஆக்கி வைப்பான். 5வது விஷயம் வந்து முக்கியமான விஷயம், சிலத்துர் ரஹம். என்னோட உறவு பந்துகளை, குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, யாரெல்லாம் தன்னுடைய ரிஸ்க்ல உணவுல விஸ்தீர்ணம் அடையணும், தன்னுடைய வாழ்நாள் பின்னால அவர் மரணிச்சாலும் இவர விஷயங்கள் சமூகத்துல பேசப்படணும், இவர் நல்ல மனுஷன் போலப்படணும், இவர கயிறுகள் நலவுகள் நிரப்பமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உறவு பந்துகளை சேர்ந்து நடங்கன்னு சொல்லி நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லி இருக்காங்க. 6வது விஷயம் என்னன்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல்ல உண்மையாக நடக்கணும். அது வந்து தான் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரிக்கு தான் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறாரு, தான் ஒரு சுய தொழில் செய்யறாரு, அது சிறு தொழிலாக இருக்கட்டும், பெருந்தொழிலாக இருக்கட்டும், அல்லது யாரோடையாச்சும் கூட்டி வியாபாரம் செய்யறாரு, இது எதுவாக இருந்தாலும் இதுல உண்மையாக நடக்கிறதுன்றது பரக்கத்தை இழுத்து கொண்டு வரும் சொல்லி
நபி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிக்கு எல்லாத்துலையும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னா, அதிகாலை பொழுதுல இந்த உம்மத்துக்கு அதிகாலை பொழுதுல பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்க துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை பொழுதுல பரக்கத் செய்திடுவாயாக என்று சொல்லி. குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன் யுக்திக்கும் கைரா. இவர் அதிகால பொழுதுல இவருடைய தொழில்துறவையோ அல்லது ஏனைய காரியங்கள்ல விடிய காலையோட சுபஹுக்கு தொழுதுட்டு ஏற்பாடு செய்யறாருன்னு சொன்னா, இவர் என்னத்துக்கு செய்யறாரு? முதலாவது இந்த ஹதீஸை அமல்படுத்தணும். நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மக்கள் வாங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, வியாபாரம் நடக்குமா நடக்கா, ரெண்டாவது விஷயம். நபி அவங்களோட வார்த்தை, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு, அது முஸ்லீமாக இருக்கட்டும் காஃபிராக இருக்கட்டும், இந்த அதிகாலை பொழுதுல பரக்கத் செய்தது யா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க எங்களோட தொழில்துறைகளுக்கு எத்தனை மணிக்கு போறோம், எத்தனை மணிக்கு திறக்கிறோம்? இப்ப சமீபத்துல இப்ப இந்த கிழமையில கட்டுக்கஸ்தோட்டையில ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் வாங்கணும், கடையெல்லாம் அந்த டைம்ல சில்லறை கடை திறந்திருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஹாஜத்துடைய நேரம், சுபவுடைய நேரத்தை சொல்றேன். ஆனா முக்கியமா வாங்கி ஆகணும், நான் பிரயாணம் கொண்டு போகணும். தேடி தேடி பார்த்தா இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டுக்கஸ்தோட்டையில மார்க்கெட் ரோட்ல போட்டு பார்த்தா பெரிய ஒரு ஹோல்சேல் கடை, எங்களாக்காத கடை. அவங்க அதிகமான தீண்ட தியாகம் செய்யக்கூடியவங்க. சுபவு தொழுதுட்டு தான் நான் போனேன், கட்டுக்கஸ்தெல்லாம் தொழுது. அவங்க உள்ள வேலை செய்யறவங்கல இருந்து கெஷியர்ல இருக்கக்கூடிய 1-2-3 பேர் அழகான முறையில் கடை வெளிச்சமாக வேலை செஞ்சாங்க அந்த சுபவுடைய நேரத்துல. நான் அப்ப நினைச்சேன், இந்த ஹதீஸை தான் இவங்க அமல் செய்யறாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப சாத்தியம் அற்ற விஷயம் கிடையாது, நாங்க செய்யாம இருக்கிறோம், அதனால எங்க பரக்கத்தை இழந்திருக்கிறோம். அந்த பரக்கத்தை எதிர்பார்த்து மக்கள் நடைமுறையில செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சஹ்ருல் காமிதின்னு சொல்லி ஒரு சஹாபி, இவர் நபியாவுடைய இந்த ஹதீஸுக்கு பின்னால அவருடைய வியாபார கோஷ்டிகளை, அந்த வாலிபர்களை சுபஹுடைய நேரத்துடைய அனுப்பிடுவாராம். ஆரம்பத்துல ஏழையாக இருந்த மனுஷர், ஹதீஸ்ல சொல்லப்படுறது, இவர் பின்னால பெரிய செல்வந்தராகினாரு. எந்த அளவுக்கு செல்வந்தராகினார்னு சொன்னா, இவருடைய சொத்து செல்வங்களை எங்க வைக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்தான்னு சொல்லி ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக வல்லவன் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய காலம் வருது, நிறைய சிறப்புகளுக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது. இந்த அவ்வளவு சிறப்புகளை அடையணும்னு சொன்ன எங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், இந்த பரக்கத்தோட நாங்க இணைச்சித்தான் ஆகணும். இதனால எங்களோட குடும்பத்துல, எங்களோட தொழில்துறவுகள்ல, எங்களோட மனைவி மக்கள் பிள்ளைகள் அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்யறதுக்கு காரணமாயிருக்கலாம். எங்களோட வாழ்நாள், எங்களோட மௌத்துக்கு பின்னால இந்த பரக்கத்தோடு பொருந்திய, பரக்கத்தோட சேர்ந்த வாழ்க்கையை நிம்மதி சந்தோஷமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு வல்லவன் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்க பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், உன்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரமலான் நாங்க எதிர்நோக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய வாக்குறுதிகளை வயதுகளை நீ செய்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஆனா ஏதோ ஒன்று இந்த காலம் எங்களை விட்டு அவசரமாக கழிஞ்சு போகுது யா அல்லாஹ். காலத்துல நேரத்துல பரக்கத் இல்லாம தவிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எதாவது காரணமா இந்த பரக்கத்தில் எங்களை விட்டு நீங்க இருக்குதோ அதெல்லாம் இல்லாமலாக்கி இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த ரமலானை நாங்க எதிர்நோக்கிற பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ், அந்த பரக்கத்துகளை எங்களுக்கு மீட்டு தந்தது யா அல்லாஹ். நிம்மதி சந்தோஷம் கண்ணியமாக வாழ வகுத்து யா அல்லாஹ். எங்க தாய்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நோய் நோம்பலங்களை இல்லாம சுகமாக்கிடு யா அல்லாஹ். நல்ல ஆபியத்தை ஆரோக்கியத்தையும் தந்தது யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவங்களுடைய மண்ணறைய பொன்னறையாக ஆக்கிடு யா அல்லாஹ். மேலுக்கு மத்தியில் ஒத்துமையை தந்தது யா அல்லாஹ். ஒத்துமையும் இந்த பரக்கத்தின்மைக்கு மிக பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கியா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், ஒத்துமையான வாழ்க்கையை வர தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.